ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம். தீய சுயநலத்திற்கு எதிராக ஆன்மீக சுயநலம். ஆன்மாதான் உண்மையான அகம். உங்களுள் உறையும் பரம்பொருளில் தூய வெளிப்பாடு ஆன்மா. வரம்புக்குட்பட்ட கருவிகளாகிய பருவுடல் மற்றும் மனதுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ள நிலையில் இருமைத்தன்மை கொண்ட உலகிற்கு எதிர்வினை புரியும் சமயம் அகந்தை என்கிற போலி அகமாக ஆகிவிடுகிறது. ஒரு விவாதத்திற்காக கூற வேண்டுமெனில், ஆன்மாகவோ அல்லது நான் என்னும் முனைப்புடனோ உங்களது நன்மைக்காக நீங்கள் எதை செய்தாலும் அதை சுயநலம் என்று அழைக்கலாம். இந்த பயன்பாட்டில் உங்கள் நன்மைக்காக செய்வது என நீங்கள் எதை கருதுகிறீர்களோ அது உங்கள் உண்மையான அகத்தின் நலத்திற்கு மாறாக நடந்தேறினால் அது தீய சுயநலம். நல்ல சுயநலம், அதாவது ஆன்மீக சுயநலம் எனப்படுவது உங்களுக்குள் இருக்கும் தூய ஆன்மாவை எந்த செயல்களின் மூலமாக உணர முடிகிறதோ அவற்றை அடக்கியுள்ளது. பரம்பொருளின் உள்ளார்ந்த பிரதிபிம்பத்தின் பரிபூரண தன்மையை தொடர்ந்து வெளிப்படுத்த அது உங்களுக்கு உதவுகிறது. சுயநலம் வெவ்வேறு தளங்களின் மூலமாக வகைப்படுத்தப்படுகிறது. குழந்தையின் நடவடிக்கைகள் ஏறக்குறைய சிந்தனையின்றி செயல்படுத்தப்படுகின்றன. ஒரு குழந்தை மற்றொரு குழந்தை விளையாட்டு பொருட்களுடன் விளையாடுவதை காணும் பொழுது அவற்றை தானும் பெற விளைகிறது. வேறொருவர் எதையாவது அனுபவித்து மகிழ்ச்சி அடைவதை காண்பதால் தானும் இதை உண்பதற்கும் அல்லது அதை செய்வதற்கும் விருப்பம் கொள்கிறது. இது தன்னுணர்வற்ற சுயநலம். எனது குழந்தை பருவத்தில் நானும் இதே போன்று நடந்து கொண்டிருக்கிறேன். நான் சிறுவனாக இருந்தபோது மற்றவர்கள் எதனுடனோ விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த பொழுது என்னுடைய முதல் எண்ணம் நான் அதை பெற வேண்டும் என்பதாக இருந்தது. ஆனால் நான் ஒன்றை விரும்பிய பொழுதெல்லாம் இடைவிடாது வேறு சிலரும் அதை பெற முயற்சி செய்வதையோ அல்லது அதை தராமல் பற்றி கொண்டிருப்பதையோ நான் விரைவிலேயே கண்டேன். எனவே நான் விரும்பியதை சொந்தமாக்கி கொள்ள எனது வலுவான இச்சாசக்தியை பயன்படுத்த தொடங்கினேன். ஆனால் அது பிறருடன் சண்டையிடும் நிலையை ஏற்படுத்தியதை கண்டதும் அம்மாதிரியான மனப்பான்மையை கொண்டிருத்தல் முறையா என்று சிந்தித்தேன். எனது தாயார் சில சிறப்பான உணவு வகைகளை எனக்கு தரும்பொழுது இதை பிறருடன் பகிர்ந்து கொள் என்று என்னிடம் கூறுவது வழக்கம். ஆரம்பத்தில் அவர் எனக்கு குறைவாக தர முயற்சி செய்கிறார் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஆனால் உடனே என் மனக்காட்சியில் நன்று, நான் இந்த உணவை மிகவும் விரும்பினால் வேறு ஒருவரும் கூட இதை விரும்பக்கூடும் என்று காண ஆரம்பித்தேன். எனவே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என தீர்மானித்தேன். அப்போது இந்த எண்ணம் ஏற்பட்டது, நான் இதை அனைவருக்கும் பங்கிட்டால் எனக்கென ஏதும் மிச்சம் இருக்காதே. அது என்னை குழப்ப ஆரம்பித்தது. ஆனால் எனக்கு கிடைத்த அனுபவம், நான் பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைந்தேன். பகிர்தலிலிருந்து எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி நான் பகிர்ந்து கொண்ட பொருள் எனக்கு தந்த மகிழ்ச்சியை காட்டிலும் அதிகமாக இருந்தது. அதன் காரணமாக நான் விரும்பியிருந்த எதையும் எப்போதும் கொடுத்து விட்டிருக்கிறேன். எப்பொழுதாவது சில உடைமைகளை வேறு எவரேனும் விரும்பினாலோ அல்லது அவருக்கு தேவைப்பட்டாலோ என் மனம் கூறும், அவன் அந்த ஆசையால் பீடிக்கப்பட்டிருக்கிறான், நீ அதற்கான விருப்பத்திலிருந்து குணமாக்கப்பட்டு விட்டாய், எனவே இப்போது அந்த நன்மை அவனுக்கு கிடைக்கட்டும். எனக்கு கிடைத்த அனைத்தையும் ஒவ்வொன்றாக நான் கொடுத்து விட்டேன். என் மகிழ்ச்சி பன்மடங்கானது. நான் விரும்பியது எனக்கு கிடைத்த போது நான் மகிழ்ந்தேன். அதை நான் வேறொருவருக்கு தந்த பொழுது மீண்டும் மகிழ்ச்சி கொண்டேன். எந்த ஒரு ஆசையும் என் ஆன்மாவை சொந்தமாக்கி கொள்ள நான் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அது என் உண்மையான அகத்தின் நலத்திற்கான ஆன்மீக சுயநல கொள்கைக்கு முரண்பட்டதாகிவிடும். எதுவும் உங்களை ஆட்கொள்ளும் அளவிற்கு அதன் மீது ஆசைப்பட வேண்டாம். சொந்தம் என்கிற எண்ணமே ஒரு தவறான கருத்து. நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை திரும்ப பெறுவீர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பது உங்களது முகபாவத்திலும் செயல்களிலும் காண்பிக்கப்படும். அதன் அடிப்படை அதிர்வுகளை பிறர் உணர்ந்து அதற்கேற்ப எதிர்வினை ஆற்றுவர். தீய சுயநலத்திற்கான உதாரணமாக நீங்கள் நிகழ்ந்தால் மற்றவர்கள் உங்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொள்ள விரும்புவார்கள். நீங்கள் சுயநலமின்றி இருப்பீர்களேயானால் ஒவ்வொருவரும் உங்களிடம் அதை விட தாராளமாக இருக்க விரும்புவார்கள். உங்களுக்கு விருப்பமான கைத்தடியை எனக்கு அளித்திருக்கிறீர்கள் என வைத்துக் கொள்வோம். பதிலுக்கு நான் ஏதேனும் உங்களுக்கு தர வேண்டும் என விரும்புகிறேன். ஆனால் எனது மனம் கூறுகிறது, அவர் கொடையை விரும்புவது உனக்கு தெரிந்தாலும் நீ அதை கொடுக்காதே. பின்னர் நான் நியாயப்படுத்துகிறேன், அவருக்கு விருப்பமான கைத்தறியை எனக்கு அளித்தார், எனவே நான் அதிகமாக மதிப்பதையே அவருக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
ஒரு மனிதன் சுயநலமற்று இருக்கும் பொழுது அந்த மனநிலையே மேலோங்கி உள்ளது. நீங்கள் எதையும் சொந்தமாக்கி கொள்ள இயலாது. இவ்வுலகில் பொருட்களின் தற்காலிக பயன்பாடு மட்டுமே உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. விபத்து அல்லது திருட்டு அல்லது சீரழிவு அல்லது மரணம் காரணமாக எப்போதேனும் நீங்கள் அதை விட்டு பிரிய நேரிடும். ஆகவே நீங்கள் அதை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்தாலோ அல்லது எதையாவது சொந்தம் கொண்டாடுவதற்கென சேமித்தாலோ நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். நீங்கள் இத்தனை காலம் வாழ்ந்திருந்த இந்த உடற்கூட்டையும் ஒரு நாள் துறந்தாக வேண்டும். எனவே நீங்கள் எப்போதுமே சொந்தமாக்கிக் கொள்ள இயலாத ஒன்றை சொந்தம் என கருதும் நம்பிக்கையை ஆன்மாவின் மீது சுமத்துவது தவறு. ஏதேனும் ஒன்று உங்களுக்கு தரப்பட்டால் அது சிறிது காலத்திற்கே உங்களுடையது என அறிந்து கொள்ளுங்கள். மேலும் அதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளவும் தயாராக இருங்கள். உங்கள் தேவைக்கு மேல் அதிகமாக ஆசைப்படுவதில் பெரும் துன்பம் அடங்கியுள்ளது. கீதை கூறுகிறது, எவனொருவன் அனைத்து ஆசைகளையும் கைவிட்டு ஏக்கமின்றி இருக்கிறானோ மற்றும் அழியும் அகந்தையுடனும் அதனுடைய என்னுடையது என்ற உணர்வுடன் அடையாளப்படுத்தி கொள்ளாமலும் இருக்கிறானோ அம்மனிதன் அமைதியை உணர்கிறான். உணவு, உடை மற்றும் சிறிது பொருள் சார்ந்த பாதுகாப்பு போன்ற தேவையான தேவைகளை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இவற்றை நாடி விளைவதில் தேவையற்ற தேவைகளை மேன்மேலும் பேராவல் கொள்ளும் நச்சரிக்கும் ஆசைகளை விலக்கிவிடுங்கள். உலக குடும்பமே உங்களது மிகப்பெரிய ஆன்மா. நீங்கள் உங்களுடைய சொந்த தேவைகளுக்கென உழைக்கும் சமயம் பிறர் தம்முடைய தேவைகளை பெற நீங்கள் உதவ வேண்டும். மேலும் நீங்கள் பெறுவதை உங்களை காட்டிலும் வசதி குறைந்த நிலையில் உள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கொள்கையை எப்பொழுதும் உங்கள் மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலக குடும்பத்தின் ஓர் அங்கம். அது இன்றி நீங்கள் வாழ முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மரத்தச்சரோ அல்லது ஆக்க விஞ்ஞானியோ அல்லது விவசாயியோ இல்லாத வாழ்வு எவ்வாறு இருக்கும்? பரிமாறிக்கொள்வதின் வாயிலாக இறைவன் பிறரை குறித்து நாம் அக்கறை கொள்ள வேண்டும் என விரும்புகிறான். தன் ஒருவனுக்காக மட்டுமே வாழ்தல் கடுமையான தவறு ஆகும். உங்கள் மகிழ்ச்சியை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் பிறரை மகிழ்விப்பதை பற்றியும் சிந்தியுங்கள். உங்கள் உலக குடும்ப நலனுக்காக அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று உங்களை கேட்கவில்லை, அது சாத்தியமில்லை. ஆனால் உங்களிடம் நீங்கள் பரிவு கொள்வதை போன்றே மற்றவர்களிடமும் பரிவு காட்ட வேண்டும். இவ்வாறு மனிதன் உண்மையிலேயே ஆன்மீக சுயநலத்துடன் பிறரிடத்தில் உள்ள தனது மிகப்பெரிய ஆன்மாவிற்கு சேவை செய்ய வேண்டும் என்பது இறைவனின் எண்ணமாகும். ஆனால் முதலாவதும் பெரும்பாலும் இறுதியானதுமான ஒரு சாதாரண மனிதனின் சிந்தனை தன்னை குறித்ததாகவே இருக்கிறது. சுய பாதுகாப்பு ஒரு வலிமையான உள்ளுணர்வாகும். உலகம் நமக்குள் உருவாக்கும் அந்த சுய பாதுகாப்பு என்ற மாயையின் காரணமாக நமது சொந்த உடல்கள் மற்றும் நமக்கு சொந்தமானது என்று நாம் கருதக்கூடிய பொருட்களுடன் நம்மை வரம்புக்குட்படுத்த கொள்கிறோம். எனினும் ஒவ்வொருவரும் நமக்கு சொந்தமே. ஏனெனில் இறைவனை நமது தந்தை, நாம் அனைவரும் அவரது குழந்தைகள். மனிதன் தான் குளிருடனும் பசியுடனும் இருக்கும்போது குளிரோடும் பசியோடும் இருப்பது என்றால் என்ன என்பதை உணரும் மற்றவர்களும் தன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளக்கூடும் என்பதற்காக இறைவன் அவனுக்கு அறிவையும் கற்பனை திறத்தையும் அளித்திருக்கிறான். எனவே உங்களது சொந்த வசதிக்காக உழைக்கும் பொழுது பிறருக்கும் அந்த வசதி கிடைப்பதற்கு உதவுங்கள். துயர நிலையை நீங்களே விரும்பாத காரணத்தினால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அத்துயரத்தை தணிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களைப் போலவே அவர்களும் துன்புறுகிறார்கள். சிலர் உங்களை காட்டிலும் அதிகமாக. உங்கள் குடும்பம் மற்றும் நெருங்கிய நண்பர்களை குறித்து நீங்கள், இவர்கள் என்னுடையவர்கள், என் மகிழ்ச்சியில் இவர்களை மட்டும் சேர்த்து கொள்வேன், வேறு எவரையும் அல்ல என்று கூறினால் பிறகு நீங்கள் உங்களை ஒரு வரம்பிற்குள் கட்டுப்படுத்தி கொள்கிறீர்கள். மேலும் உங்களது துயரமும் அதிகரிக்க துவங்கி விடுகிறது. பிறருக்கு உதவி செய்ய தயாராக இருங்கள். உங்கள் பாதையை கடக்க நேரிடும் எவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதில் இன்புறுங்கள். சுயநலமின்மையை பழக வேண்டும் என நினைக்க வேண்டாம். ஏதோ கடினமான ஒன்றை செய்வதை போன்ற தோற்றத்தை அது உண்டாக்குகிறது. மாறாக நீங்கள் செய்வது உங்கள் சொந்த இன்பத்திற்காக, பிறருடைய உடல், மனம் மற்றும் ஆன்மம் சார்ந்த துயரத்தை நீக்குவதில் நீங்கள் பெறவல்ல மகிழ்ச்சிக்காக என உணருங்கள். தீய சுயநலம் இன்றி உலகம் சொர்க்கமாக இருக்கும். இந்த முழு உலகமும் தீய சுயநலத்தை விட்டுவிட்டு ஆன்ம சுயநலத்தை பின்பற்றி இருந்தால் அது ஸ்வர்க்கமாக ஆகியிருக்கும். தீய சுயநலம் என்கிற பிழையில் தான் அனைத்து போர்களின் காரணமும் அடங்கியிருக்கிறது. ஒருவரது தனிப்பட்ட சுயநலத்தை மற்றவர்களுடைய சுயநலத்திற்கு எதிராக பாதுகாத்து கொள்வதற்காக முதலில் கல்லாலான கதாயுதம்,
பின்னர் வில் மற்றும் அம்புகள் ஏற்பட்டன. பிறகு துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பின் இயந்திர துப்பாக்கிகள், இப்பொழுது வெடிகுண்டுகளும் விஷவாயுக்களும். அனைத்தும் ஒரு மக்கட்கூட்டத்தின் சுயநலத்தை மற்றொரு மக்கட்கூட்டத்தின் சுயநலத்திற்கு எதிராக பாதுகாப்பதற்காகவே மனிதனுடைய உள்ளார்ந்த அழிக்கும் சக்தி அவனது ஆக்கசக்தியை காட்டிலும் மிக அதிகமாக வளர்ந்துவிட்டது. தீய சுயநலத்தின் இறுதியில் உடைந்தே தீரும். ஆனால் தனி மனித சுயநலத்தைப் போலவே தேசிய சுயநலமும் தீயது என்று மனிதன் உணரும் முன்னர் பல உடல்கள் அழிந்தாக வேண்டும். ஒரு தேசம் என்பது சிறிய சமூகங்களினாலும் மேலும் சமூகங்கள் தனி மனிதர்களாலும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. உன்னத லட்சியங்கள் தனி மனிதர்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். மேலும் முதலில் நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். தீய சுயநலத்தின் காரணமாக என்ன நேர்ந்திருக்கிறது என்பதை பாருங்கள். ஸ்பெயினிலும் சீனாவிலும் போர் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி. இந்த தேசத்தில் அமெரிக்கா முதலில் தேசிய அளவிலான சுயநலம் இருந்த காரணத்தினால் சில வருடங்களாக வளமையை அனுபவித்தது. அதே போன்று இந்தியாவும் அதனுடைய பொற்காலத்தில் அதீத வளமையை பெற்றிருந்தது. ஆனால் சமூக பிரிவுகளை தவறான முறையில் பயன்படுத்தியதன் விளைவாக உண்டான சுயநலம் மற்றும் தற்பெருமையின் கர்மவினை விளைவுகள் இந்தியாவை அதன் சுதந்திரத்தை இழக்க செய்தன. சுயநலம் இல்லாமல் இருப்பதால் உண்டாகும் மகிழ்ச்சி. உங்கள் கற்பனை சக்தியை உபயோகியுங்கள். ஆன்மீக சுயநலத்தினால் பொருள் ரீதியாக நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள். மன ரீதியாக நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள். ஆனால் தீய சுயநலத்தினால் நீங்கள் அனைத்தையும் இழந்து விடுவீர்கள். இவ்வுலகில் இரு ஆசான்கள் உள்ளனர். நீங்கள் இறைவனை உங்கள் முன்மாதிரியாக கொண்டால் உங்கள் காலம் அற்புதமாகும். மாறாக நீங்கள் மாயையை உங்கள் வழிகாட்டியாக தேர்வு செய்தீர்களானால் துயரம் எனும் குண்டுகளால் சுடப்படுவீர்கள். பெரும்பாலான மாந்தர்களின் வாழ்வில் நான், எனது, எனக்கே என்பதே முக்கியமாக உள்ளது. ஆன்மீக மனிதன் நேர்மாறாக பிறரையும் சமமாக நினைக்கிறான். தம்மை பற்றுமே நினைப்பவர்கள் தமது கூட்டாளிகளின் பகைமையை ஈர்க்கின்றனர். ஆனால் பிறரை குறித்து சிந்திப்பவர்கள் பிறர் அவர்களுடைய நலத்தை பற்றி சிந்திக்க விரும்புவதை காண்கிறார்கள். ஒரு நகரத்தில் 100 பேர் இருந்து ஒவ்வொருவரும் பிறரிடமிருந்து பறித்து கொள்ள முயற்சி செய்தால் ஒவ்வொருவரும் 99 எதிரிகளை பெற்றிருப்பர். ஆனால் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு உதவி செய்ய முயன்றால் ஒவ்வொருவரும் 99 நண்பர்களை பெற்றிருப்பர். நான் அவ்வாறே வாழ்ந்து வந்துள்ளேன். அனைத்தையும் கொடுத்து விடுவதன் மூலம் நான் எதையும் இழந்து விடவில்லை. நான் நற்பலனையை அடைந்திருக்கிறேன். நான் கொடுத்ததை காட்டிலும் அதிகமாக எனக்கு கொடுக்கப்பட்டது. இப்போது எனக்கு எதுவும் தேவையில்லை. ஏனெனில் எனக்கு உலகம் தரக்கூடிய எதனையும் விட மிகவும் அதிகமாக நான் பெற்றிருக்கிறேன். மனிதன் வேண்டுவது அனைத்தும் மகிழ்ச்சியடையும் நோக்கத்திற்காகவே. எனவே எல்லா நேரங்களிலும் உங்களுடன் உண்மையான மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது மகிழ்ச்சிக்கான நிபந்தனைகளை நீங்கள் விரும்புவதில்லை அல்லது அவை உங்களுக்கு தேவையில்லை. பொருள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில் எனக்கென வங்கி கணக்கு இல்லை. இவ்வுலகில் எனது பாதுகாப்பு மனிதர்களின் நல்லெண்ணத்தில் அடங்கியுள்ளது. வேறு எந்த ஒரு உலக பாதுகாப்பிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவர் தனது சக மனிதர்களின் இதய அரியணையில் அமர்ந்துவிட்டால் அதுவே தலை சிறந்த அரச பதவி. சுயநலமின்றி முழுமையாக பற்றற்றவராக இருப்பதன் மூலம் நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் அந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தால் உங்கள் குடும்பத்திலுள்ள அல்லது சுற்றுப்புறத்திலுள்ள அல்லது தொழிலில் உள்ள மற்றவர்கள் உங்களை பின்பற்றுவர். அந்த ஆன்மீக சுயநலத்தை உங்கள் வாழ்வில் தொடங்குங்கள். தனி மனிதனோ அல்லது தேசமோ அனைத்து துன்பங்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய தீய சுயநலத்தை ஒழித்து விடுங்கள். சுயநலமின்மை உணர்வு நிலையை விரிவாக்கும். ஒருவரை பற்றி நீங்கள் அன்புடன் நினைத்த மாத்திரத்திலேயே உங்கள் உணர்வு நிலை விரிவடைந்து விடுகிறது. உங்கள் அண்டை வீட்டாரை பற்றி நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய இருப்பின் ஒரு பகுதி அந்த எண்ணத்துடன் செல்கிறது. மேலும் அவசியமானது அந்த எண்ணம் மட்டுமே அல்ல, ஆனால் அவ்வெண்ணத்தை கொண்டு செயலாற்ற ஆயத்தமாக இருத்தலும் ஆகும். உங்களுக்கு எதிரியாகவே இருந்த போதிலும் அவர் உங்கள் அண்டை வீட்டுக்காரர் ஆவார். உங்கள் மன காட்சியிலிருந்து யாருடைய மகிழ்ச்சியையும் விலக்கி விடாதீர்கள். திருமணத்தில் சுயநலமின்மையை பற்றிய ஒரு பாடம் உள்ளது. இரு தனி மனிதர்கள் ஒருவர் மற்றொருவருடன் பகிர்ந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்கின்றனர். பிறகு குழந்தைகள் பிறக்கின்றனர். பெற்றோர் அவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றனர். ஆனால் தமது சிறிய குடும்பத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பார்களே. ஆனால் நாம் 4 இல்லை வேறு எவரும், அதுவும் சுயநலமாகிவிடும். காலப்போக்கில் அன்புக்குரியவர்கள் பறித்து கொள்ளப்பட்டு விடுவர். அது மனித உறவுகளின் நோக்கம் பிறருக்கு தியாகம் செய்தல் மற்றும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளுதல் மூலமாக உணர்வு நிலையை விரிவடைய செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு நினைவூட்டல் ஆகும்.
சுயநலமின்றி இருத்தலில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளது. அதுவே மிகச்சிறந்த மகிழ்ச்சி. ஏனெனில் சுயநலமின்மையால் உங்களது சொந்த மகிழ்ச்சியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். என மகிழ்ச்சிக்கான எனது இலக்கு பிறருடைய மகிழ்ச்சியாகும். உங்கள் சொந்த மகிழ்ச்சியை பற்றி எண்ணும் வேளையில் பிறரையும் உங்கள் உறவினர்களை மட்டும் அல்லாது அனைவரையும் சுயநலமின்றி நீங்கள் சேர்த்து கொண்டாலொழிய அந்த சாதனையின் மகிழ்ச்சியை நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் சுயநலமின்மை என்ற விதிமுறையை உபயோகிக்க தொடங்குங்கள். அதை வாழ்ந்து காட்டுங்கள். அச்சம் கொள்ள வேண்டாம். தேவையெனில் சிறிதளவு துன்பத்தை பொறுத்து கொள்ளுங்கள். ஆனால் சுயநலமின்மை என்ற குறிக்கோளை விட்டு விடலாகாது. பிறருக்காக வாழுங்கள். உங்களை குறித்து முதலில் எண்ண வேண்டாம். பிறருக்கு கொடுப்பதன் மூலம் ஒரு உதாரணமாக இருங்கள். நீங்கள் அக்கறையுடனும் பகிர்ந்து கொள்ளுதலுடன் இருக்க வேண்டும் என்பதன் பொருள் உங்களையே ஏழ்மை நிலைக்கு தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதல்ல. உங்களுடைய எடுத்துக்காட்டின் வாயிலாக பிறருக்கு நேர்மையுடன் சேவை புரியுங்கள். உண்மையின் கோட்பாடுகளை உங்கள் வாழ்வில் கடைபிடியுங்கள். மேலும் உங்கள் எடுத்துக்காட்டு மற்றும் செய்கைகளின் வாயிலாக அக்குறிக்கோள்களை பரப்புங்கள். நீங்கள் சுயநலமற்று இருந்தாலொழிய பிறருக்கு சுயநலமின்மையை பற்றி கற்பிக்க இயலாது. உங்களிடமிருந்து நீங்கள் தொடங்குங்கள். பின்பு மற்றவர்கள் அதை பின்பற்றுவர். நான் நேர்மையுடன் பிறருக்கு சேவை புரிய எனது வாழ்வை அர்ப்பணித்து இருக்கின்றேன். நான் பயணங்கள் மேற்கொண்டு மிக திரளான அவையோருக்கு முன்பாக சொற்பொழிவு ஆற்றுவது வழக்கம். ஆனால் எனது நூல்களின் மூலம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக சேவை புரிய என்னால் இயலும் என்பதை நான் அறிவேன். கூட்டங்களை கவர இயலும். ஆனால் அவர்கள் இறைவனை அறியும் நோக்கத்துடன் வருகின்றனர் என அவசியமில்லை. மாறாக அவர்கள் சிறிது வேலைக்கு ஆன்மீகம் சார்ந்த பொழுதுபோக்கு மற்றும் அகத்தூண்டுதல் காரணமாக வருகின்றனர். இறைவனுக்காக மனப்பூர்வமான விருப்பத்தை கொண்டிருக்கும் ஆன்மாக்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அதன் காரணமாகவே நான் இறைவனுடன் தொடர்பு கொள்வதில் தேவையை குறித்து எப்பொழுதும் வலியுறுத்துகிறேன். இது அதி முக்கியத்துவம் வாய்ந்தது. இறை தேடலில் சிரத்தையுடனும் தீவிர கவனத்துடனும் தொடர்ந்த பக்தியுடனும் தியானத்தில் நிலையாகவும் இருக்கும் அனைவரும் அவனை கண்டடைவர். தியானியுங்கள், தியானியுங்கள், தியானியுங்கள். அதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். நான் தனிப்பட்ட முறையில் எதையும் எவரிடமிருந்தும் விரும்பவில்லை. நான் இந்த உடலையும் இப்பூ உலகையும் விட்டு நீங்கும் பொழுது எனக்குரியதாக எதுவும் இராது. ஆகவே இப்பொழுது இறைவனுக்காக மன ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் அனைத்தையும் துறந்து விட்டேன். உங்களிடமிருந்து நான் வேண்டுவதெல்லாம் நீங்கள் இறை வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே. உங்களுடைய முழு இதயத்துடனும் மனதுடனும் ஆன்மத்துடனும் சக்தியுடனும் இறைவனை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் உங்களை நேசிப்பதைப் போலவே உங்கள் அண்டை வீட்டுக்காரரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இவ்விரண்டையும் நீங்கள் பின்பற்றினால் வேறு எந்த விதமான கட்டளைகளும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய முழு இதயத்துடனும் முழு மனதுடனும் ஆன்மத்துடனும் வலிமையுடனும் இறைவனை நேசித்தல் என்பதன் பொருள் என்ன? இதயம் என்பது நீங்கள் உணர்வது, மனம் என்பது ஒருமுகப்படுதல், ஆன்மா என்றால் தியானத்தில் இறைவனுடன் தெய்வீக தொடர்பு கொள்ளுதல் மற்றும் வலிமை எனில் உங்களுடைய சக்தி முழுவதையும் இறைவன் மீது வைத்தல். ஆதலால் உங்களுடைய முழு உணர்வுடனும் தியானத்தில் உங்களுடைய ஒருமுகப்படுதலுடனும் உங்கள் சக்தி மற்றும் கவனத்தின் தேடொளியை தேகம் மற்றும் வெளி உலக நின்று உள்முகமாக இறைவனிடம் திருப்பி செலுத்தி அவனை நேசியுங்கள். நீங்கள் தியானம் செய்யாமல் இறைவனை உண்மையாக நேசிக்க இயலாது. ஏனெனில் தியானம் செய்வதன் மூலமாக மட்டுமே உங்களை நீங்கள் ஆன்மாவென அறிந்து கொள்ள இயலும். அதில்தான் இறைவனுடனான உங்களுடைய உண்மையான சாசுவத உறவு அடங்கியுள்ளது. உங்களுடைய இதயங்களில் ஈடிணையற்ற அன்பு எனும் அரியணையை இறைவனுக்காக உருவாக்குங்கள். அவனிடம் அன்பு கொள்வது, அவனை பற்றி உரையாடுவது, அவனை அறிவதற்கான வழியை பிறருக்கு போதிப்பது ஆகியவற்றை தவிர வேறு எதற்காகவும் நான் வாழவில்லை. வேறு எந்த லட்சியமும் இல்லை. எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் உங்களிடமிருந்து வேறு எதையும் கேட்பதில்லை. இறைவன் இந்த கூட்டங்களுக்கு இங்கு என்னை கொண்டு வரும் போதெல்லாம் உங்களோடு சேர்ந்திருப்பதையும் அவனை பற்றி பேசுவதையும் உங்களுடன் சேர்ந்து அவனை நேசிப்பதையும் எனது பாக்கியமாக கருதுகிறேன். இறைவனை நேசிப்பதும் இறைவனுடைய ஒரு பகுதி என கருதி அனைவரையும் நேசிப்பதும் மிகவும் அற்புதமானது. அவனை அறிவதற்கு நீங்கள் அவனுடைய அன்பை அனைத்திலும் உணர வேண்டும். அன்பை காட்டிலும் உயரிய சக்தி வாய்ந்தது வேறு எதுவும் இல்லை. எப்பொழுதாவது பிறருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பாடுமாயின் அவர்களுக்கு மனதளவில் அன்பை அழியுங்கள். நான் என்னுடைய எதிரிகளை நேசிக்கிறேன். ஏனெனில் நான் அவர்களை எனது நண்பர்களாகவே உணர்கிறேன்.
இறைவனை உணர்வதன் மூலமாக நீங்கள் எவரையும் வெறுக்க முடியாது. இறைவன் நமது தவறான நடவடிக்கைகளுக்காக நம்மிடம் கோபம் கொள்வாரெனில் நம் நிலை என்னவாகும்? மற்றவர்கள் உங்களை புண்படுத்த முயற்சி செய்யும் சமயம் நீங்கள் அமைதி காத்தால் நீங்கள் ஒரு தெய்வம். வானம் மற்றும் சமுத்திரமாகிய பீடத்திலும் மேலும் எனது சொந்த உணர்வு நிலையின் பீடத்திலும் நான் வணங்கும் அந்த மேலான இறைவனை எல்லா இடத்திலும் எல்லோரிடத்திலும் வெளிப்பட்டுள்ளான். அவனது எல்லையற்ற அனைத்து வடிவங்களிலும் அவனை நான் அணைக்கிறேன். தினமும் தியானம் செய்யுங்கள். ஓம் தொடரும்.